சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அயோடின் முக்கியத்துவம் குறித்த கடந்த வார காணொளி மற்றும் குழந்தைகளின் வயது குழுவிற்கேற்ப பணித்தாள்கள் குறித்து உங்கள் குழுவில் விவாதித்தீர்கள் என்று நம்புகின்றோம். பின்னர் இந்த செயல்பாட்டை உங்கள் குழந்தைகளுடன் செய்தீர்கள். தயவு செய்து உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இன்றைய வேலை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களும் ஒரு வரிசையில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் 2 கையிலும் காலுக்கு இடையிலும் ஒரு பலூனை பிடிக்க வேண்டும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொல்லும்போது அனைத்து தாய்மார்களும் பலூன்களை பிடித்து கொண்டு குறிப்பிட்ட தூரத்திற்கு தாவ வேண்டும். முதலில் நியமிக்கப்பட்ட இடத்தை அடையும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இந்த விளையாட்டை விளையாடும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். 3 வண்ண சாண்ட்விச் என்பது குழந்தைகள் விரும்பும் ஒரு சுவையான மற்றும் வண்ணமயமான சிற்றுண்டியாகும். மேலும் இதை செய்வது மிகவும் எளிமையானது. காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு. எண் 1. வீட்டை சுற்றியுள்ள பல்வேறு வடிவங்களின் பொருட்களை கண்டுபிடித்து அவற்றின் வடிவங்களை விவரிக்க உங்கள் குழந்தையை ஊக்கப்படுத்தவும். விளையாட்டு எண் 2. உங்கள் குழந்தையின் கையில் மஞ்சளை தடவி அவர்களை கை குலுக்கவோ அல்லது பொருட்களை தொடவோ சொல்லுங்கள். கிருமிகள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை பற்றி விவாதிக்கவும். கை கழுவுதலின் முக்கியத்துவத்தை விளக்குங்கள். கொடுக்கப்பட்ட பணித்தாளில் குழந்தைகளின் வயது குழுவிற்கேற்ப செயல்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.